அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நமது பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன நண்பர்களே, நம்ம ஆக்டிங் டிரைவர்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி டியூட்டிலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வருமானம் வருதா? எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள். எதனா குறை இருந்தால் அதை சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன நான் பண்ணலான்ட்டு. இப்போ சென்னையில் 580 போயிட்டுருக்கு. நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ட்ராப்பு. திருநெல்வேலி ட்ராப்பு 3400 சொன்னாங்க. ஓகேங்களா? நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி போகிறதுக்கு நைட்டு விடிய காலையில் ஒரு 4:30 மணி போல் எடுத்தோம். அங்கே திருநெல்வேலி போகிறதுக்கு மதியம் 2:45 போல் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு நாங்குநேரி அதுக்கும் உள்ள ஒரு 8 கிலோமீட்ரு. ஸோ நம்ம போனது மொத்தம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 1 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ஓகேங்களா? போகும்போது போயிட்டோம். ரிட்டர்ன் வரத்துக்கு பார்த்திங்கன்னா பஸ் இல்லை அந்த ஊரில். என்ன பண்ணாங்க, கஸ்டமர் தான் ஒரு 7 கிலோமீட்டர் அந்த நாங்குநேரின்ற ஏரியாவில் விட்டாங்க. அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ரெயின் எல்லாம் பார்த்தா ட்ரெயின் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம பஸ்ஸில் தான் வரா மாதிரி ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு 610 ரூபா ஆச்சு. எஸ்சிடிசி, தமிழ்நாடு எஸ்சிடிசியில் வந்தோம். சேர்கிறதுக்கு மறுநாள் காலைல 11:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம டியூட்டி என்ன தான் நம்ம அவுட் ஸ்டேஷன் எடுத்தாலும் அதில் உழைப்பு போட்டாலும் 2 நாள் வேலை போச்சா. சரியான தூக்கம், நல்ல காற்று. திருநெல்வேலி சைடு தான் ஃபஸ்ட் டைம் போனேன். நல்ல காற்று அடிச்சுது. ஆனால் ஊர் ரொம்ப சூப்பரான ஊருங்க. சும்மா ஜிலன்னு காற்று அடிச்சிட்டு இருந்தது. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் திருநெல்வேலி போனது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் ஊர் ஓகேங்களா. எனக்கு திருநெல்வேலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கோயம்புத்தூர், ஊட்டிலாம் போயிருக்கேன். ஆனால் திருநெல்வேலி போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கஸ்டமரு. நம்மளுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு அப்படி இப்படி போகிறதுக்கு ஆயிடுச்சு. போய் இறங்கினோடனே கொஞ்சம் ட்ராப் பண்ண சொன்னாங்க. நானும் வந்தேன். பஸ்ஸு தான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் படுத்தோடனே தூக்கம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் நடுவில் நிறுத்தும் போது தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதனால் மறுநாள் டியூட்டிக்கு போக முடியல. அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சென்னையில் ஓட்டணும்னா இன்றைக்கி வண்டி ஓட்டிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், மறுநாளும் டியூட்டி போகலாம். ஆனால் இதுவே நம்ம லாங் போனோம்னா மறுநாள் கண்டிப்பாக டியூட்டி எடுக்க முடியாது. நம்மளுக்கு சப்போஸ் ரிட்டனில் எதனா நம்மளுக்கு கிடச்சிதுன்னு வச்சிங்களேன், திருச்சி, மதுரை, இந்த கும்பகோணம், சேலம் அது மாதிரி கிடச்சிதுன்னா லக்கு. இப்போ நம்ம ஒரே ட்ரிப்பில் ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். அது மாதிரியும் ஒரு சிலர் தாராளமாக எடுத்துக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன். போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு அந்த வேலை ரிட்டர்ன் வரும்போது நிறைய டியூட்டி கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் அது மாதிரி சென்னைக்கு ட்ராப் வந்தீங்கன்னா அந்த குரூப்லேயே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் உங்களுக்கு டயர்டாக இருந்தால் தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆயிடுச்சு. குரூப்லலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம தூக்கம் ரொம்ப முக்கியம். எனக்கும் அந்த வண்டியில் ஏசி இல்லாததால், ஏசி கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் ஏசி போடல. ஆனால் அந்த காற்றுக்கு தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி என்னோடய திருநெல்வேலி டியூட்டி முடிஞ்சுது. ஓகேங்களா? நானும் சேஃபாக இறங்கிட்டேன். நீங்களும் சேஃபாக ஓட்டுங்க. இந்த ரோடெலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ தூரம் அப்பா. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு டியூட்டி பார்க்கலாம். பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இன்னும் குரூப்பில் என்னென்ன அப்டேட் வருதோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வாழ்வோம், வாழ்வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.